என்னை யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்று பலர் வருத்தப்படுவதை பார்க்கிறோம். ஆனால் அவர்கள் எல்லோருக்கும் ஒரு கேள்வி: நாம் எத்தனை பேரை உண்மையாக புரிந்து கொள்ள முயற்சி செய்திருக்கிறோம்? ஒவ்வொருவரும் தங்களுக்கென ஒரு போராட்டத்தை மிகவும் அமைதியாக சுமந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். சிலர் சிரிப்பின் பின்னால் வலியை மறைக்கிறார்கள். சிலர் கோபத்தின் பின்னால் காயத்தை மறைக்கிறார்கள். ஒருவரின் வார்த்தைகளை மட்டுமே கேட்காதீர்கள், அவர்களின் சூழ்நிலைகளையும் புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். புரிதல் வந்துவிட்டால் கோபம் குறையும், உறவுகள் வலுவாகும், மன அமைதி அதிகரிக்கும், தீர்ப்புகள் கருணையாக கூட மாறும். வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்காமல் போகலாம். ஆனால் புரிதல் இருந்தால், உண்மையான புரிதல் இருந்தால், அந்த பிரச்சனைகளை கடந்து செல்லும் வலிமை எல்லோருக்கும் கிடைக்கும். இன்று முதல் ஒரு முடிவு எடுங்கள். என்னை புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் எதிர்பார்ப்பதை விட நான் மற்றவர்களை புரிந்து கொள்ள முயற்சிப்பேன் என்று. ஏனெனில் புரிதல் என்பது வெறும் குணம் மட்டுமல்ல, அது உறவுகளை உயிரோடு வைத்திருக்கும் அழகிய ஒரு கலை. அன்பு பேசும் இடத்தில் உறவு வளரும். புரிதல் இருக்கும் இடத்தில் அந்த உறவுகள் அனைத்தும் நிலைக்கும். இப்படிக்கு உங்களுடன் ரம்யா.